والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي. أما بعد. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் வற்றிடாத கிருபையும் கருணையும் நாம் உயிரிலும் உயர்வாக உபசரிக்கிற அன்னலம் பெருமகனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களது மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த அத்துணை நபி தோழர்கள் தோழியர்கள் மீதும் நபி அவர்களது சொல் செயல் அங்கீகாரங்களை நம் கை சேர்க்க பாடுபட்ட அதற்காக வேண்டி ஆகப்பெறும் நேரங்களை ஒதுக்கிய தாபியின்கள் தபழ் தாபியின்கள் இன்னும் ஏனைய இமாம்கள் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நாட்களில் மிக சிறந்த நாளான ஜுமாவுடைய நாளில் மார்க்க சொற்பொழிவுகளுக்கு செவிசாய்த்து அதன்படியே செயலாற்ற வேண்டும் என்கிற உயரிய இலக்கோடு இங்கு சங்கமித்திருக்கிற நம் அவர்கள் மீது என்றும் நீடித்து நிலை பெறட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்தின் சார்பாக மே மாதத்தினுடைய செயல் திட்டமாக இறை தூதரின் இறுதி பேருரை என்கிற தலைப்பின் கீழாக தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் இந்த தலைப்பு மக்கள் மத்தியிலே உரையாற்றப்படுவதை செயல் திட்டமாக கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 40வது வயதிலே இறை தூதராக புதிய பரிமாணம் படைத்தார்கள். 13 ஆண்டு காலம் மக்காவிலே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முழக்கத்தை மக்களிடத்தில் கொண்டு சென்றார்கள். 13 ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு விதமான எதிர்ப்புகள், அடி உதைகள், உயிரிழப்புகள் காரணமாக மக்காவில் அல்லாஹ்வை வணங்க முடியல, வழிபட முடியல, இந்த ஏகத்துவத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியலங்கிறதுக்காக மதீனாவை நோக்கி தஞ்சம் புகுந்தார்கள். மதீனா வாழ்க்கை ஒரு 10 வருட காலம். மதீனாவுக்கு சென்று ஒரு 13 ஆண்டு காலங்கள் ஆன்மீக தலைவராக மக்காவில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு ஆட்சி தலைவராக புதிய பரிமாணம் படைத்தார்கள். எண்ணி 8 ஆண்டுகளில் பல போர்க்களங்கள், பல படை பிரிவுகள், அல்லாஹ் தஆலா மக்கா வெற்றியை கொடுத்தான். மக்கா வெற்றி முடிந்து 2 ஆண்டில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெரும் புடைசூழ மக்காவை நோக்கி அனைத்து சஹாக்களையும் அழைத்து ஹஜ் என்கிற வணக்கத்தை நிறைவேற்ற சென்றார்கள். அதான் ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் மற்றும் கடைசி ஹஜ். அந்த ஹஜ் பேருரையில ஆற்றப்பட்ட உரை அது சாதாரண உரை என்று நம்மால் சிலாகித்து சொல்ல முடியாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் ஆற்றிய ஒரு சூளுரை, வீச்சுரை என்று சொன்னாலும் அந்த உரைக்கு நாம் எந்த வர்ணனைகளை போட்டாலும் அதுக்கு அது சமானமாகாது என்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரை இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இறப்பு குறித்து பல்வேறு அறிவுரைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல அறிகுறிகளை கொடுத்தார்கள்.
என்ன அறிகுறிகள் கொடுக்கப்பட்டது? ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் வருகை தருவாங்க. வந்து அந்த வருடத்தில் என்னென்ன வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருளப்பட்டதோ அதை ரிவிஷன் பண்ணிட்டு போவாங்க, ரீகால் பண்ணிட்டு போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆண்டிலே உயிர் நீத்தார்களோ, உயிர் பிரிந்தார்களோ, 2 முறை ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அதுவே பல சஹாக்களுக்கு உறுத்தலாக இருந்தது. வருடந்தோறும் ஒரு முறை வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்கள் இந்த வருடம் 2 முறை வந்திருக்கிறார்கள் என்றால், இந்த வருடம் நாம் எதையோ ஒன்றை இழக்கப் போகிறோம், ஒரு இழப்பை நேரிடப் போகிறோம் என்கிற சிந்தனை பல சஹாபாக்களுக்கு மத்தியில வந்தது. பல அறிவுரைகள், பல அறிகுறிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கி, முஸ்லிம்களினுடைய அடக்க ஸ்தலங்களில் நின்று அந்த மக்களுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள். எந்த ஆண்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் நீத்தார்களோ அந்த ஆண்டில் முஸ்லிம்களினுடைய கபர்களுக்கு சென்று அவர்களுக்கு அதிகமான பாவ மன்னிப்புகளை கேட்டார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹய்யர அப்தன் பைன துன்யா வ பைனமா இந்தஹு. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு 2 வாய்ப்பு கொடுத்தான். இந்த உலகத்திலேயே நீ இருந்துக்கிறியா அல்லது என்னோடு வந்து விடுகிறாயா என்று கேட்டான். அந்த அடியார் அல்லாஹ்விடத்தில் செல்வதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் அப்படின்னாங்க. இது பெரும்பான்மையான சஹாக்களுக்கு புரியல. ரசூலுல்லாஹ் இந்த அறிவுரை மூலமாக நமக்கு என்ன உரைக்க நாடுகிறார்கள், என்ன உணர்த்த நாடுகிறார்கள் அப்படிங்கிறது பல சஹாபாக்களுக்கு தெரியல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையா அழுகிறாங்க. அழுகிறத பார்த்து பல இளைஞர்கள் கேட்டாங்க, இந்த முதியவர் எதுக்கு அழுகிறார்? ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தன்னுடைய மௌத்தை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பளித்ததற்காக, அந்த அடியார் மௌத்தை தேர்ந்தெடுத்ததற்காக இந்த முதியவர் எதுக்கு அழுகிறார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த அப்து, அந்த அடியார் வேறு யாரும் இல்லை, அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இந்த காரியங்கள் எல்லாம், இந்த விஷயங்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில நாட்களில், சில காலங்களில் நம்மை விட்டு பிரிந்து செல்ல போகிறார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வண்ணமாக அமைந்திருந்தது. அந்த விஷயங்கள்ல மிக முக்கியமானது, மிக நேர்த்தியானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹஜ். இந்த ஹஜ் என்கிற வணக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்முறையாக அனைத்து சஹாபாக்களையும் புடைசூழ அழைத்து சென்று செய்த ஹஜ். அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய உரை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய தொனி, பாணி, தோரணை அனைத்துமே இதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம கூட இருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாவை நாம் பிரிய போகிறோம் என்கிற நிகழ்வை உணர்த்தக்கூடிய வண்ணமாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா மாகாணத்தில் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லித்தஹுது மனாசிக்கக்கும், உங்களினுடைய இந்த ஹஜ் கிரியைகளை நல்ல முறையில் பார்த்து அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா ஹஜ்ஜு பஅத ஹஜ்ஜதி ஹாதிஹி, இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு என்னால் ஹஜ் செய்ய முடியுமா என்று தெரியாது, எனவே இந்த ஹஜ்ஜுடைய கிரியையை, இந்த ஹஜ்ஜினுடைய வணக்கத்தை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இது ஒரு அடையாளம், இது ஒரு அறிகுறி. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்ப இதுதான் கடைசி ஹஜ். அதனால தான் அந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜத்துல் வதா, விடைபெறக்கூடிய ஹஜ். ரசூலுல்லாஹ்வோடு இதுக்கு பிறகு என்ன செய்ய இயலாது, ஹஜ் செய்ய இயலாது என்பதற்காக வரலாற்றில் ஹஜ்ஜத்துல் வதா என்று அந்த ஹஜ்ஜுக்கு பெயர் பெற்றது. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அறிவுரையை சொல்லும் பொழுதும் ஹல் பல்லகத்து, நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டேனா, ஒவ்வொரு அறிவுரையை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் ரிப்பீட் பண்ணாங்க, உங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லிட்டேனா, அதை முழுமைப்படுத்திட்டேனா? மக்கள் எல்லாம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் மார்க்கத்தை நிவர்த்தி செய்து விட்டீர்கள், பூர்த்தி செய்து விட்டீர்கள், இறைவா இவர்களினுடைய கூற்றுக்கு நீதான் சாட்சி என்று ஒவ்வொரு அறிவுரையை முழங்கும் பொழுதும், சூளுரைக்கும் பொழுதும், வீச்சுரைக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஆணித்தரமாக மக்களிடத்திலே உணர்த்தி கொண்டே சென்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய எத்தனை உரைகளை கேட்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நடந்து கொண்டதில்லையே, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பேசினது இல்லையே. இறுதி ஹஜ் பேருரையில ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்க.
அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அந்த தருணத்தில் ஒரு வசனம் அருளப்படுகிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இந்த மார்க்கம் இதோடு முழுமையாகிவிட்டது, இந்த தீன் இதோடு முடிவு பெற்று விட்டது. வரலீத்து லக்கும் இஸ்லாம தீனா, உங்களுக்கு நான் இஸ்லாத்தை பொருந்தி கொண்டேன் என்கிற வசனம் அந்த அரஃபா பெருந்திடலில் அருளப்படுகிறது. அப்ப இந்த காட்சிகள், இந்த நிகழ்வுகள் எல்லாம் சஹாபாக்களுக்கு எதை உணர்த்துகிறது என்றால், ரசூலுல்லாஹ்வை இதுக்கு பிறகு நம்மளால பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய இழப்பை, அவர்களினுடைய இறப்பை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உணர்த்தினாங்க. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையிடத்திலிருந்து பிரியக்கூடிய தருவாய் எப்படி இருக்குமோ, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையிடத்திலே எப்படி நடந்து கொள்வாரோ, எப்படி பிரியக்கூடிய தருவாயிலே பேசுவாரோ, அவருக்கு அறிவுரை சொல்வாரோ, அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எந்த உரைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஹஜ்ஜத்துல் வதாவில் அவர்கள் ஆற்றிய உரைக்கு நிகரா இருக்காது, அந்த உரைக்கு சமமா இருக்காது, அந்த உரைக்கு சமானமாக இருக்காது. அவ்வளவு அழுத்தமாக, அவ்வளவு ஆழமாக, அவ்வளவு ஆணித்தனமாக ஒவ்வொரு அறிவுரைகளும் பொன்னால் பொறிக்கப்பட வேண்டியதாக, தங்கத்தால் பதிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அவ்வளவு அழகான ஒரு தனி மனிதனை தொடங்கி ஒட்டுமொத்த உலகம் மாந்தர்களினுடைய வாழ்வியலையும் சீராக்கக்கூடிய அறிவுரைகளாக இருந்தது. எல்லா அறிவுரைகளையும் சொன்னோம்னா இன்னைக்கு நாள் பத்தாதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே உணர்த்தின விஷயம் என்ன தெரியுமா? மனித உரிமைகள் குறித்து உணர்த்தினாங்க. மனிதர்களினுடைய மானங்கள் குறித்து, அவர்களினுடைய மரியாதைகள் குறித்து, அவர்களினுடைய மனம் புண்படுவது குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க சஹாக்கள் இடத்துல, இது எந்த மாதம்? அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் நன்கறிந்தவர்கள். ரசூலுல்லாஹ் யோசனை பார்த்து, ரசூலுல்லாஹ் இந்த மாதத்துக்கு வேற ஏதாவது ஒரு பெயர் சூட்ட போகிறார்களா என்கிற சிந்தனை சஹாபாக்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் யோசிச்சு சொன்னாங்க, இது துல் ஹஜ் மாதம். இது என்ன நகரம்? மக்கா மாநகரம். இது என்ன நாள்? யௌமுன் நஹர், ஹஜ்ஜுடைய 10ஆம் நாள், அறுத்து பலியிடக்கூடிய நாள். இதை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஆணித்தனமான அறிவுரையை சொன்னார்கள். இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ ஆராலக்கும் அலைக்கும் ஹராம். உங்களினுடைய உயிர்கள், உங்களினுடைய உடைமைகள், உங்களினுடைய மான மரியாதைகள் உங்களுக்கு புனிதமாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி தெரியுமா? கஹுருமத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா. இந்த மாதத்தில், இந்த மக்கா மாநகரத்தில் இந்த 10ஆம் நாள் எப்படி புனிதமானதோ, எப்படி உசிதமானதோ, எப்படி உன்னதமானதோ, அப்படி உங்களினுடைய மான மரியாதைகள் புனிதமானதுன்னு நாங்க ரசூலுல்லாஹ் எதோட ஒப்பிடுறாங்கன்னு பாருங்க. அது சாதாரண மாதமா? 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் புனிதமாக்கப்பட்டது. அதுல ஒரு மாதம் துல்ஹஜ் மாதம். அந்த மாதத்துல போர் செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. மக்கா மாநகரம் என்பது எவ்வளவு புனிதமானது! ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு அந்த முதல் அல்லாஹ்வுடைய ரசூல் வரை மக்கா மாநகரம் புனிதமாக்கப்பட்டது. அந்த மாநகரத்திற்குள்ளே போர் செய்யக்கூடாது, புற்பூண்டுகள் பிடுங்கப்படக்கூடாது, வேட்டை பிராணிகள் வேட்டையாடப்படக்கூடாது. இவ்வளவு புனிதமிக்க இந்த நகரத்தில் இந்த நாள் எப்படி புனிதமானதோ, 10ஆம் நாள் அறுத்து பலியிடக்கூடிய நாள், தவாஃபுல் இஃபாலா செய்யக்கூடிய நாள், முடியை மலிக்கக்கூடிய நாள், பிராணிகளை அறுத்து பலியிடக்கூடிய நாள், இந்த நாள் எப்படி புனிதமானதோ, ஒரு மனிதனினுடைய உயிரும் அவனுடைய உடைமையும் அவனுடைய மான மரியாதையும் புனிதமானதுன்னு நாங்க ரசூலுல்லாஹ். உடுக்கை இழந்தவன் கை போல அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன? இடுப்பு துணியினுடைய இறுக்கம் இருக்கு பாருங்க, அது சற்று கொஞ்சம் நழுவுச்சுன்னா, விலகுச்சுன்னா, எந்த காரியத்தை செய்யணும்னாலும் மூளை சொல்லும். ஆனா இத மூளை சொல்லாமலே செய்வோம். ஏன்? ஒரு மனுஷனுடைய மானங்கிறது அவ்வளவு புனிதமானது. தன்மானத்துக்கு நிகரானது, சுயமரியாதைக்கு நிகரானது இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கான். யாருக்கு முன்னிலையிலேயும் நம்முடைய தலை தரையை பார்த்துட கூடாதுன்னு நினைக்கிறான்.
யார் காலையும் போய் விழக்கூடாதுன்னு நினைக்கிறான், யாருக்கிட்டயே 4 காசு கடன் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறான், சமுதாயத்தில் சுயமரியாதையாக யாரிடத்திலையும் கையேந்தி நிற்கக்கூடிய நிர்கதியற்றவனாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். என்ன காரணம்? தன்மானத்தை மனிதர்கள் அவ்வளவு புனிதமாக உசிதமாக கருதுகிறார்கள். இன்னைக்கு நாம நம்முடைய தன்மானத்தை சுயமரியாதையை காப்பாற்றுவது போல, அதை புனிதமாக கருதுவது போல, சக மனிதர்களினுடைய மானத்தை அவர்களினுடைய மரியாதையை நாம காக்கிறோமா? சக மனிதர்களினுடைய மானத்திற்கு, சக மனிதர்களினுடைய மரியாதைக்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மனிதர்களினுடைய மானங்கள் பறிபோகுவதை பார்க்கிறோம். எப்படி எல்லாம் பறிபோகுது? உருவ கேலி செய்வாங்க. குண்டா இருந்தா குண்டன், குட்டையா இருந்தா குட்டையன், நெட்டையா இருந்தா நெட்டையன். வேற மனுஷன் எப்படிதான் இருக்கணும்? கருப்பா இருந்தா கருப்பன். இது யார் படைச்சது? லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீங்கறான் அல்லாஹ். மனுஷன் அழகிய தோற்றத்துல படைச்சிருக்கும். உனக்கு அவன் குள்ளமா தெரியலாம், உனக்கு அவன் குண்டா தெரியலாம், உனக்கு அவன் வழுக்கையா தெரியலாம், உனக்கு அவன் கருப்பா தெரியலாம். என் பார்வையில் அவன் அழகானவன், அவன் என்னுடைய படைப்பு. நாம படைச்ச பொருளை ஒருத்தவன் குறை சொன்னானா, அதை ஒருத்தவன் கேலி பண்ணானா, அதுக்கு எதுக்கு சமமானது? என்னை இழிவுபடுத்தியதுக்கு சமமானது. மனிதர்களை இழிவுபடுத்துறோம், அவனுடைய உடல் உறுப்புகளை வைத்து இழிவுபடுத்துறோம், அவனுடைய தோற்றத்தை வைத்து, அவனுடைய பேச்சை வைத்து, அவனுடைய தோரணை வைத்து இழிவுபடுத்துறோம். யாரை இழிவுபடுத்துறோம்? அல்லாஹ்வை இழிவுபடுத்துறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகி தாவத்தல் மதுலும். ஏன் இந்த மனித உரிமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ் பேருரையின் போது மீண்டும் மீண்டும் உணர்த்தினார்கள்? அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக்கன்னாங்க. ஃபஇன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப். அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில திரை கிடையாது. அல்லாஹ்வுக்கு செஞ்ச பாவம் இருக்கு பாருங்க, அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிக்க கூடியவன், கருணையாளன். மனுஷன் அப்படி கிடையாது. மனுஷன் எந்த நேரத்துல எப்படி மாறுவான்னு சொல்ல முடியாது. மறுமையில வந்து அல்லாஹ் இவனுடைய நன்மை எல்லாம் எனக்கு கொடுத்துட்டு பாவத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்துருன்னா முடிஞ்சு. அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில திரை இல்லை. ஒருத்தவனுடைய மானத்தை, ஒருத்தவனுடைய மரியாதையை பங்கப்படுத்துவதற்கு முன்பாக அல்லாஹ்வை அஞ்சிக்கணும். ஆஹா, இவரை நம்ம கேலி பண்றோமே, இவரை கிண்டல் பண்றோமே, இவருடைய மான மரியாதையில கை வைக்கிறோமே, மனித உரிமைகளை பறிக்கிறோமே, அல்லாஹ்விடத்துல கையேந்தினா நம்ம நிலைமை என்ன? அவரை மாறி நம்மளை ஆக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? கை காலம் முடக்கிட்டான், நமக்கு வழுக்கையை கொடுத்துட்டான், நமக்கு வறுமையை கொடுத்துட்டான். என்ன நிலை யோசிச்சிருக்கோமா? மனித உரிமைகள் மிக முக்கியமானதுங்க. நீங்க சர்வ சாதாரணமா பாருங்க, அடுத்தவர்களினுடைய குறைகளை அலசக்கூடிய, அடுத்தவர்களினுடைய குறைகளை ஆராயக்கூடிய, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசக்கூடிய வாடிக்கை இன்னைக்கு எக்கச்சக்கமான மனித இடத்துல இருக்கு. நல்ல வணக்கசாலியா இருப்பாரு, நல்ல தனவந்தரா இருப்பாரு, அடுத்தவருடைய குறையை அலசுவார், அடுத்தவருடைய குறையை ஆராய்வார். அது பெண்கள் என்ன செய்ய முடியாதுங்க, இந்த விஷயத்துல அடிச்சுக்கவே முடியாது, அசைச்சிக்கவே முடியாது. 4 பொம்பளைங்க சேர்ந்து ஒரு தெரு முக்குல சேர்ந்துட்டாங்கன்னா தெருவே சுத்தமாயிரும். ஏன்? எல்லாத்தையும் கழுவி ஊத்திடுறாங்க பாருங்க. ஏன்? அடுத்தவர்களினுடைய மான மரியாதைங்கிறது எவ்வளவு புனிதமானதுங்கிறத உணரல. சர்வ சாதாரணமாக என்ன செய்யணும்? அடுத்தவர்களை பத்தி புறம் பேசுறோம், அடுத்தவர்களினுடைய மானத்தை, அடுத்தவர்களினுடைய மரியாதையை நாம் கேலி கூத்தாக்குறோம். எவ்வளவு பெரிய பாவம்! ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தில் பார்த்தார்கள். இன்ன ஃபில் ஜஹன்னம அக்வாமுன் வலஹும் அல்ஃபாருன் மின் நுஹாஸ். நரகத்தில் சில கூட்டத்தாருக்கு செம்பாலான நகங்கள், யஹ்மிஷூன வுஜூஹஹும் வ சுதூரஹும், அவர்கள் தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய மார்புகளையும் கிழித்துக் கொண்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல், ஜிப்ரீலே இது யாரு? நரகத்தில் கருகப்படுறதே கொடூரமான ஒரு தண்டனை. அதிலே செம்பாலான நகங்கள் தரப்பட்டு முகங்களையும் மார்புகளையும் கிழித்துக் கொள்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பாரதூரமான, எவ்வளவு இழிவான தண்டனை! இது யாரு? யாரு தெரியுமா? இந்த உலகத்திலே மனிதர்களினுடைய மானத்தை, மனிதர்களினுடைய மரியாதையை பங்கப்படுத்தி, அவர்களினுடைய குறைகளை, அவர்களினுடைய தவறுகளை அலசி ஆராய்ந்து அடுத்தவர்களிடத்தில் புறம்பேசியவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு விளக்கப்படுகிறது. இது சர்வ சாதாரணமா என்ன செய்யணும்? நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்ம கிட்ட ஒருத்தர் ரகசியமா சொல்லுவார். அந்த ரகசியத்தை என்ன செய்யும் தெரியுமா? அது எவ்வளவு பெரிய அமானிதம்,
இது எவ்வளவு முக்கியமாக நம்ம இடத்தில் சொல்லப்பட்டது எதுவுமே நம்ம பார்க்காம அடுத்த இடத்துல சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, இதை நீங்க அமானிதமா வச்சுக்கோங்க. அவர் அடுத்த பக்கத்துல உள்ள ஆட்ட சொல்லுவாரு, இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, இதை நீங்க அமானிதமா வச்சுக்கோங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அமானிதம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். கடைசியில நம்ம கிட்டே வந்து சொல்லுவாய், இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, அமானிதமா வச்சுக்கோங்க. அதை சொன்னதே நாம தானே நாம யோசிப்போம். அப்ப அடுத்தவர்களினுடைய மானத்தை மரியாதையை எந்த அளவுக்கு இலகுவாக நம்ம கருதிட்டோம்னு பாருங்க. மக்களின் மீது நல்லெண்ணம் வைக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, வஜ்தனிபு கஸீரம் மினத்தன், அதிகமா ஊகிக்கிறத முதல்ல தவிர்த்து கொள்ளுங்கள். அதிகமா ஊகிக்கிறது, பார்த்த உடனே ஜட்ஜ் பண்றது, இது இப்படித்தான் நடந்திருக்கும் நினைக்கிறது, அப்படி நடந்ததாக நினைத்து அது உண்மை என்று நம்பி அதை பத்தி புறம் பேசுறது, அதை அலசுறது, அதை ஆராயிறது. உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு ஆணும் பெண்ணும் பேசுறாங்க, ஒரு அம்மா பாக்குது, உண்மையாலுமே அக்கறை இருந்தா என்ன செய்யணுங்க? நேரடியா போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். மனசுக்குள்ள ஜட்ஜ் பண்றது, கற்பனை பண்றது, நம்ம கற்பனை பண்ணது சரியா தான் இருக்கு, இவளை பத்தி நினைச்சு வச்சது சரியா தான் இருக்கு, எப்படி பேசுறா ப்ரோ, ஆம்பளை கிட்ட பேசலாமா, எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க, மானபங்கப்படுத்திடுவாங்க. அங்க நடந்திருக்கிறது என்னவா இருக்கும் தெரியுமா? இட்லியோ பொங்கலோ ஸ்விக்கில ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிருக்கான் அந்த அம்மா, அவன் வந்து கொடுத்துட்டு போயிருப்பான், காசு கொடுத்துருப்பான், இவ்வளவுதான் நடந்திருக்கும். பார்த்த உடனே ஜட்ஜ் பண்றது. அல்லாஹ் தஆலா சொன்னான், வலாத்த ஜஸ்ஸசு, நீ துருவி துருவி ஆராயாத, அடுத்தவர்களை குறை பேசாத, அடுத்தவர்களை புறம் பேசாத, நல்லெண்ணமை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவதூறு பேசப்பட்ட பொழுது அது உண்மை இல்லை என்பதை நிரூபணம் செய்த அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த அவதூறு, இந்த அபாண்டம் சென்றிருக்கும் பொழுது நாங்கள் இதை பற்றி பேசுவதற்கு என்ன வந்தது? வஹாதா புஹ்தானுன் அதீம், இது மகத்தான அவதூறு, இது அபாண்டம் என்று சொல்லி அவர்கள் விலகி இருக்க வேண்டாமா? ஆயிஷாவின் மீதும் அந்த நபித்தோழரின் மீதும் இவர்கள் நல்லெண்ணம் வைத்திருக்க வேண்டாமா? அல்லாஹ் தஆலா சொன்னான். அதை பத்தி எதையுமே யோசிக்காம என்ன செய்யறது? அடுத்தவர்களினுடைய மானங்களில், அடுத்தவர்களினுடைய மரியாதைகளில் விளையாடுவதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவார். எப்படியான வார்த்தைன்னு பாருங்க. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நான் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன், எனக்கு பிறகு நீங்கள் முர்த்ததாகி சென்று விடுவீர்களோ, சிலை வழிபாட்டை நோக்கி சென்று விடுவீர்களோ என்று நான் அஞ்சவில்லை. லா தர்ஜிஉ குஃபாரன் யல்ரிபு பாலுக்கும் ரிகாப பாலின், உங்களில் சிலருடைய கழுத்துக்களை மாய்த்து காஃபிர்களாக நீங்கள் திரும்பி விடாதீர்கள். வலா தல்லிமு, நீங்கள் ஒருவருக்கு இன்னொருத்தவருக்கு அநீதம் இழைத்து விடாதீர்கள், அநியாயம் செய்து விடாதீர்கள் அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ். மனித உரிமையை எந்த அளவுக்கு வலியுறுத்துறாங்கன்னு பார்க்கிறோம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன்னா இது சாதாரண வார்த்தை கிடையாது. இதுல எவ்வளவு ஆழமான அழுத்தமான கருத்து உள்ளடங்கி இருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு சாதாரணமாக இந்த சகோதரத்துவத்தை, ஒற்றுமையை குலைக்கக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு நடக்குதா இல்லையா? 20 வருஷம் ஆயிருச்சு, 30 வருஷம் ஆயிருச்சு, அக்கா வீட்டு வாசல மிதிக்கல, அண்ணன் வீட்டு வாசல மிதிக்கல, உம்மாவிடத்துல பேசல, வாப்பாவிடத்துல பேசல, வைராக்கியமாக சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் பெருமைப்பட விஷயமா? இதெல்லாம் ஆணவப்பட வேண்டிய விஷயமா? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனா என்னங்க? ஒரு முஸ்லிமே இன்னொரு முஸ்லிம் கிட்ட சண்டை பிடிக்க கூடாது, பிணக்கூற்று இருக்க கூடாது, அடுத்தவனை நீ மானபங்கப்படுத்த கூடாது, அவனுடைய உறவை நீ முறிக்க கூடாது. இன்னைக்கு பெத்த தகப்பன் இடத்துல பேசாம, தாய் இடத்துல பேசாம, கூட பிறந்தவர் இடத்துல பேசாம இருக்கிறத பாக்குறோம். தலைமுறையா புள்ள பார்த்து அவனை பார்த்தா சலாம் சொல்லக்கூடாது, சிரிக்க கூடாது, அவங்க வீட்டு வாசல்ல ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க கூடாது, அவங்க வீட்டு வாசல்ல மிதிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய எத்தனை பெற்றோர்களை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை மக்களுக்கு முன்னாலேயும் சொன்னாங்க, எனக்கு பின்னால் ஒருவரை ஒருவர் வெட்டி மாய்த்து கொண்டு காஃபிர்களாக நீங்கள் திரும்பி விடாதீர்கள், ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள். அந்த ஹஜ்ஜுங்கிறது அப்படிப்பட்ட வணக்கம் தான். யாரையும் அங்கு பகச்சிக்க முடியாது, யாரையும் அங்கு கோபிச்சுக்க முடியாது. எல்லாம் ஒரு சேர நின்று தொழுகணும், ஒரு சேர நின்று தவாப் செய்யணும், ஒரு மாதிரியாக உடைகள் அணியணும். அந்த ஹஜ் மாகாணத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான அறிவுரையை செய்தார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதுவும் மனித உரிமை பற்றினது.
ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுடைய செல்வத்தை அபகரிக்க கூடாது. இல்லா அன் தீபி நப்சின், அவர் மனமுவந்து எதை தருகிறாரோ அதை தவிர. ஏமாற்றி சாப்பிடக்கூடாது, அடுத்தால நீ மோசடி பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு பணம்னு வந்துட்டா, பொருள்னு வந்துட்டா எல்லாமே கண்ணை மறைச்சிருது. எப்படியாவது நம்ம காசு பணத்தை ஈட்டிடணும். அடுத்தவன் ஏமாத்தப்படுறானே, மோசடி செய்யப்படுறானே, ஹராமான வழியில இந்த செல்வம் வந்திருக்குதே, அதை பத்தி எதுவுமே கவலை கிடையாது. சமீபத்துல தலைக்கு தேய்க்கிற எண்ணெய்க்கு ஒரு விளம்பரம் பண்றான். கையை என்ன செய்யுங்க, தலையில தேய்ச்சிட்டு எண்ணெயை தேய்ச்சிட்டு கையை சோப்பு போட்டு கழுவிருங்க. ஏன்டா, உள்ளங்கையில உங்களுக்கு முடி வளர்ந்துட கூடாது பாருங்க, சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிருங்கிறான். ஒரு 20 வயசு பையனுக்கு முடி கொட்டுறதை தவிர அவனுக்கு வேற பெரிய கவலை கிடையாது. கியூல நிக்கிறான் பாருங்க, 1 கிலோமீட்டருக்கு கியூல நின்று அந்த எண்ணெயை வாங்கலாம். தேய்ச்சி என்ன பிரயோஜனம், இருக்கிற முடியும் கொட்டி போயிடுச்சு. அப்ப நம்மிடம் இருக்கிற பொருளாதாரத்தை அது ஹலாலான முறையில் வந்ததா, யாரையும் ஏமாற்றாத முறையில் வந்ததா, யாருக்கும் மோசடி இழைக்கப்படாத முறையில் வந்ததா, வட்டி அல்லாத முறையில் வந்ததா அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் அங்கு உணர்த்துகிறார்கள். அடுத்து சொன்னார்கள், ஊசிக்கும் பில் ஜார், அண்டை வீட்டுக்காரர் குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் நம்முடைய சொத்துல அவருக்கு பங்கு தர சொல்லுவாங்களோ என்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அண்டை வீட்டுக்காரரிடத்தில் அனுசரித்து நடக்க சொன்னார்கள். அண்டை வீட்டுக்காரருக்கு தொல்லை தர்றது, அவங்க வீட்டு வாசல்ல போய் வண்டியை நிப்பாட்டுறது, அவங்க வீட்டுல குப்பை அள்ளி போடுறது, இது போன்ற எந்த காரியங்களையும் நீங்கள் செய்யக்கூடாது. அவர்களிடத்தில் அந்நுண்ணியமா இருக்கணும். ஏன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அண்டை வீட்டுக்காரத்துல என்னங்க இருக்கு? இன்னைக்கு பக்கத்து வீட்டுல யார் இருக்கிறாங்கன்னு தெரியல, அவர் பேர் என்னன்னு தெரியல. அவரிடத்துல ரசூலுல்லாஹ் எதுக்கு அனுசரித்து நடக்க சொன்னார்கள்? அவரிடத்துல எதுக்கு உறவை பேண சொன்னார்கள்? வீடுகள் ஒற்றுமையாக இருக்கும் போதுதான் தெரு ஒற்றுமையா இருக்கும். தெருக்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுதுதான் ஊர் ஒற்றுமையா இருக்கும். ஊர் ஒற்றுமையாக இருக்கும் பொழுதுதான் நாடு ஒற்றுமையா இருக்கும். நாடுகள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுதுதான் மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். இன்னைக்கு அது இல்லாதனுடைய விளைவு தான் பல பேர் போர் அபாயங்கள்னால உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களுடைய உயிர்களினுடைய புனிதம் தெரியல, அவர்களிடத்தில் எப்படி அணுக வேண்டும் என்கிற முறை தெரியல. ரசூலுல்லாஹ் எங்க இருந்து துவங்குறாங்க பாருங்க. உன் பக்கத்து வீட்டுக்காரனா, நீ ஒரு வியாபாரம் செய்யற, பக்கத்து வீட்டுல இருந்து தொடங்கு. நீ சமைக்கிற, குழம்புல தண்ணி அள்ளி ஊத்தி பக்கத்துல உள்ளவனுக்கு கொடுனாங்க ரசூலுல்லாஹ். மனித உரிமைகளை எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்தி கொண்டே வருகிறார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அபாக்கும் வாஹித், உன்னுடைய தந்தை ஒருத்தன் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் இந்த ஒட்டுமொத்த உலக மாந்தர்களும் பல்கி பெருகப்பட்டிருக்கிறீர்கள். லா ஃபத்ல லி அரபி அலா அஜமி வலா லி அஜமி அலல் அரபி. அரபியரை விட அந்நியரோ, அந்நியரை விட அரபியோ, சிவப்பாக இருப்பவனை விட கருப்பனோ, கருப்பனை விட சிவப்பனோ, இல்லா பி தக்வா, இறையச்சத்தை கொண்டே தவிர ஒருத்தவன் என்ன செய்ய முடியாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க முடியாதுன்றான். இது எவ்வளவு பெரிய மனித உரிமையை போதிக்குது பாருங்க. ஒருத்தவன் வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், வெள்ளையா இருக்கிறவன் டீசென்டான. கருப்பா இருக்கிறவன் பொய் சொல்லுவான், கருப்பா இருக்கிறவன் திருடுவான். இனம் மாட்சிமையை, நிறம் மாட்சிமையை ரசூலுல்லாஹ் ஒழிச்சாங்க. ஒருத்தவனுடைய தோட்டத்தை வச்சு, அவனுடைய பிறப்பை வச்சு, அவனுடைய நிறத்தை வச்சு எப்படி அவனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நீ கற்பிக்க முடியும்? அவனுடைய திறமைய, அவனுடைய வேலை வாய்ப்பு, அவனுடைய படிப்பை, அவனுடைய பிறப்பை கொண்டு நீ எப்படி தீர்மானிக்க முடியும்? இல்லா பி தக்வா, அவன்கிட்ட இறையச்சம் இருக்கா, ஒழுக்கம் இருக்கா, கற்பொழுக்கம் இருக்கா, பேச்சொழுக்கம் இருக்கா, நாகரிகம் இருக்கா, நல்ல நடத்தை இருக்கா, நல்ல ஒழுக்கம் இருக்கா, அதுதான் அவனை உயர்த்தும். அதுதான் ஒரு மனிதன் சிறந்தவன் என்பதற்கு உண்டான சான்று, ஆதாரம். ஒருத்தவனுடைய பிறப்போ, நிறமோ, இனமோ, மொழியோ ஒருத்தவனை உயர்த்தாதுன்னா, இன்னைக்கு அதுக்கு நேர் புறம்பாக இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கிறத பார்க்கும். மாற்று கூடையில இன்னைக்கும் பானங்கள் பருகப்படுது. ஏன்? அவன் வேற சாதிங்க. கூப்பிடுறதே பாத்தீங்கன்னா அக்ரிலையில கூப்பிடுவான். அது வந்துருச்சு, இது போயிருச்சுமா. ஏதோ நாயை மதிக்கிற மாதிரி மதிப்பான். ஏன்? இவன் வேற வயத்துல பிறந்தவன், வேற சாதியில பிறந்தவன், இவனுடைய நிறம் வேற, இவனுடைய மொழி வேற. இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துக்கங்க, வட மாநிலத்தவர்களை கவனிக்கக்கூடிய விதம் வேற மாதிரி இருக்கும். இன்றைக்கு தமிழர்கள் வேறு நாடுகளுக்கு செல்லும் பொழுது அவர்கள் நடத்தப்படக்கூடிய விதம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்? சொந்த ஊர்ன உடனே ஒரு திமிர் வருது, ஒரு ஆணவம் வருது, ஒரு அகம்பாவம் வருது. இது ஏன் ஊரு, இது ஏன் இனம், இது ஏன் மொழின்னு பெருமை அடிக்கிறான், இனமாச்சரியம் கொள்கிறான். ஏன்? எல்லா மனிதர்களும் சமம்ங்கிற பார்வையை இழக்கிறான். நீங்க சொந்த ஊர்ல இருக்கிற ஆட்களை பாருங்க,
வேட்டி தலையிலே இருக்காது, மார்புல கட்டியிருப்பான், நல்ல கையை எல்லாத்தையும் மடிச்சு விட்டுப்பான். இந்த கல்யாணத்துல சாம்பார் வழி தூக்கும் போது நடக்கிறத பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சொந்த ஊர்ல நடப்பான். ஏன்? இது ஏன் ஊருங்கிற பெருமை, இது ஏன் மொழிங்கிற பெருமை. ரசூலுல்லாஹ் ஒழிச்சாங்க. நீ எப்படிடா சிறந்தவனாவ? நீ மொழி நீ உருவாக்குனதா? உன்னுடைய தோற்றம் நீ உருவாக்குனதா? உன்னுடைய பிறப்பு நீ தீர்மானிச்சதா? உன்னுடைய பேரை நீ தீர்மானிச்சதா? இல்ல. இல்லா பி தக்வா, இறையச்சம் தான் உன்னை தீர்மானிக்கும். நீ யாருங்கிறத இறையச்சம் தான் சொல்லுனாங்க ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒவ்வொரு உரையும் அது வீச்சுரையாக, சூளுரையாக மனித உரிமைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். அப்ப நாம வரக்கூடிய காலங்கள்ல மனித உரிமைகளை என்னைக்கும் மீறிடக்கூடாது, அவர்களை மானபங்கப்படுத்திடக்கூடாது, அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திடக்கூடாது, அநாகரிகமாக நடந்துவிடக் கூடாது, அவர்களினுடைய பொருளாதாரத்தை நாம் அபகரித்து விடக்கூடாது, அவர்களுக்குரிய உரிமையை நமக்கு கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அத்தகைய ஒரு அடியார்களாக நாம் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு ஏற்படுத்துவானாக. வாஹிர் தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நம்மவர்கள் மீது பொழியப்படட்டுமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஃபி புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ வயுதுக்கர ஃபி ஹஸ்முஹு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆசால், அல்லாஹ்விற்காக ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டு அதிலே அல்லாஹ்வினுடைய பெயர் கூறப்பட்டு காலையிலும் மாலையிலும் அவன் துதிக்கப்படுவதை உங்களுக்கு ஆணையிடுகிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த வசனத்தை உயிர் மூச்சாக கொண்டு, உயிர் இலக்காக கொண்டு பல தௌஹீது சகோதரர்கள் நம்முடைய மஹல்லாவுல அல்லாஹ் மட்டும் வணங்கப்படக்கூடிய ஒரு ஆலயத்தை கட்டிவிட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்து வருகிறார்கள். இன்னைக்கு பள்ளிவாசல்களை எடுத்துக்கிட்டோம்னா தேவைக்கு அதிகமாகவே தேங்கி கிடக்குது. தெருவுக்கு தெரு பள்ளிவாசல்கள் இருக்கு. ஆனால் அந்த பள்ளிவாசல்கள் அல்லாஹ் மட்டும் வணங்குவதற்கு தகுதியானதாக இருக்கிறதா, அல்லாஹ் மட்டும் அழைக்கப்படக்கூடியதாக இருக்கிறதா என்பதை நாம யோசிக்கணும். அன்னல் மசாஜித லில்லா ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் என்பன அல்லாஹ்வுக்குரியது, அவனையன்றி அங்கு நீங்கள் வேறு யாரையும் அழைக்காதீர்கள்ங்க அல்லாஹ். ஆனால் அல்லாஹ்வை தவிர மற்ற அனைவர்களும் அந்த பள்ளிவாசல்களில் அழைக்கப்படுகிறார்கள். அப்ப தௌஹீது பேசப்படக்கூடிய, ஏகத்துவம் நிலைநிறுத்தப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசல் வேணுங்கிறதுக்காக பல சகோதரர்கள் தங்களினுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பல ஊர்களுக்கு சென்று கையேந்தி கேட்கிறாங்க. நமக்காக கையேந்தி கேட்க கூடாது, அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்காக கேட்கலாம்ல. அப்படி ஒவ்வொரு ஊரையும் நாடி செல்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய ஊரை நாடி திருப்பூர்ல இருந்து பெரிய தோட்டம் கிளையின் சார்பாக வந்திருக்கிறார்கள். அந்த மஹல்லாவுல ஒரு பள்ளிவாசல் அமைப்பதற்கு 96 லட்சம் ரூபாய் அது செலவாகிறது. தற்பொழுது 70 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. அந்த பொருளாதாரத்தை நாம எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல் அதிகமாக கொடுத்து அவர்களுக்கு நாம உதவணும். ஒரு பள்ளிவாசல்ல எவ்வளவு இபாதத்துகள் செய்யப்படுது அப்படிங்கறத நீங்க யோசிச்சிட்டாலே இதுக்கு நம்ம அதிகமா ஆர்வப்படும். ஒரு பள்ளிவாசல்ல எவ்வளவு இபாதத் செய்யப்படுது? 5 வக்து தொழுகைகள் தொழப்படுது, அந்த தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படுது, அந்த தொழுகைக்காக ஒழு செய்யப்படுகிறது, ஒழு செய்யப்படும் பொழுது திக்ருகள் ஓதப்படுகிறது, அந்த தொழுகைக்குரிய முன்பின் சுன்னத்துகள் தொழப்படுகிறது, அந்த தொழுகை முடிந்தவுடன் திக்ருகள் செய்யப்படுகிறது, துவாக்கள் ஓதப்படுகிறது, பல சொற்பொழிவுகள் நடக்கிறது, குர்ஆன் ஓதப்படுகிறது. நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா பள்ளிவாசல்ங்கிறது வணக்கத்திற்குரிய ஒரு ஸ்தாபனமாக அமைந்திருக்கிறது. இந்த அனைத்திற்குமான கூலி நமக்கு மறுமை வரைக்கும் வந்துகிட்டே இருக்கணும்னா என்ன செய்யணும்? சதக்கத்துல் ஜாரியா என்கிற அந்த நிலையான தர்மத்தை, நிலையான நன்மையை நாம அடையணும். அதற்கு இந்த பள்ளிவாசல்கள் ஒரு வழிகோலுகிறது. அதை அடிப்படையாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அதிகமாக வெளியே முசல்லா வச்சு நிப்பாங்க, அசர் வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க. அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்து உதவுங்கள். இறுதியாக ஒரே ஒரு குர்ஆன் வசனம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மம்பனா பைத்தன் இல்லாஹி புனியலஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னா, யார் அல்லாஹ்விற்காக ஒரு ஆலயம் அமைக்கிறாரோ, அந்த ஆலயங்கிறது பெரிய மினாரா வச்சிருக்கணும், ஏக்கர் கணக்கில் இருக்கணும், பெரிய ஹவுல் இருக்கணும்லாம் பிரச்சனை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது ஒரு குருவி கூடளவிற்கு இருந்தாலும் அதற்காக யார் முயற்சிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு ஆலயத்தை எழுப்புவான். இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் இன்னைக்கு வாங்கணும்னா 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்.
அதுல நிக்க கூட உட்கார கூட முடியாது, வேணும்னா நின்றுக்கலாம். மறுமையில இத்தகைய ஒரு மாளிகை கிடைக்கிறது என்றால் அதற்காக நாம் போராட வேண்டும், நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும். அத்தகைய நன்மக்களாக வாழும் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம்ம அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. ஆகிரு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.